இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக என்று டிவியில் விளம்பரத்தை பார்த்திருப்போம். உண்மையிலேயே இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் நெறி தவறிய பிரதமரை நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், நாம் ஒரு விளையாட்டு விளையாடும் பொழுது, எதிர் விளையாட்டுக்காரர்களை கிரவுண்ட்ல விட்டு தான் நம்ம விளையாடுவோம். ஆனா, எதிர் விளையாட்டுக்காரர் கிரவுண்டுக்கே வராம அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும், ஒரு கோழைத்தனமான செயலையும் இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவியை பறித்தது. அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று அந்த உத்தரவை தடுத்து மீண்டும் அவர் எம்பியாய் இருக்கிறார். இப்பொழுது மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது இந்திய வரலாற்றிலேயே என்கின்ற டிவி விளம்பரம் போல் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் அவமதிக்கக்கூடிய செயல் இந்த மோடி அரசாங்கம் தான் செய்கிறது. இது மோடி அரசாங்கமா அல்லது ஹிட்லர் அரசாங்கமா என்று தெரியவில்லை. காரணம், இது இந்தியா உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்திய நாடு தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம். ஆனா, அந்த ஜனநாயகத்தினுடைய கழுத்துல சுருக்க வச்சு கால வச்சிருக்கிற மாரி இந்த மோடி அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலைகளை நெரிக்கக்கூடிய செயல்கள் செய்கிறது. அது மட்டும் இல்லாம, பாராளுமன்றத்துக்கே வராத பிரதமர், பத்திரிகையாளரை சந்திக்காத பிரதமர், எது கேட்டாலும் எதிர்கருத்தாகவும் குதர்க்கமாக பதில் சொல்லக்கூடிய மத்திய நிதியமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மக்களுடைய குரலாக சாமானிய மக்களுடைய அவல நிலைகளை எடுத்து பேசுவதற்கு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் முற்படும் பொழுது, அவரை பேச விடாமல் தடுப்பதும், எந்த வார்த்தைகள் சொன்னாலும் இந்த வார்த்தைகள் அவைக்கு பொருந்தாது என்று சொல்வதும், இது ஏற்புடைய செயலா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமையே என்னன்னா, நம்ம ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலையும், சட்டமன்றத்திலையும் நம்மளுடைய குரலை பேசுறது தான். அது நம்மளுடைய குரல் அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த 12,00,000 மக்களுடைய குரலாகத்தான் ஒலிப்பார்கள். அது மட்டுமல்லாமல், எதிர்க்கட்சி என்கின்ற வகையில் அனைத்து எம்பிக்களுடைய ஒரு குரலாக ஒலிக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய குரலை நெரிக்க, தடுக்க நினைக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசினுடைய இந்த வன்மமான போக்கை, எதாச்சதிகார போக்கை, சர்வாதிகார போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது மனசுல உங்களுக்கு பயம் இல்ல அப்படின்னம்னா, நீங்க ஃப்ரீயா இருக்க விடலாம். அதாவது இந்த எப்ஸ்டீன் ஃபைல பத்தி பேசினாலே மோடி பயந்து ஓடுறாரு. அது என்ன காரணம்னு தெரியல. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நீங்க சொல்லலாம். ஆமா, இல்ல, நாங்க போனோம், வந்தோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல பத்தி உள்ள பில்கேட்ஸ் முதல் பல வெளிநாட்டு முன்னாள் அதிபர்கள் வரை வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆமா, நாங்க அங்க போனோம், தப்பு. இல்ல, எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு, தப்புண்டு. ஆனா முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாரி நம்மளுடைய மோடி அவர்கள் அத பத்தி எந்த விதமான வார்த்தையும், கருத்துமே சொல்லல. ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு தான் அவர் பதில் சொல்லல அப்படின்னம்னா, ஒரு அநாகரிகமான, இன்னும் சொல்லப்போனா ஒழுக்கக்கேடான ஒரு விஷயங்களில் நமது பிரதமருடைய பெயர் அந்த ஃபைல்ல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிற நிலைமையில, அது மோடிக்கு ஏற்பட்ட தலைகுனிவு அல்ல. பிரதமர் பதவிக்கு ஏற்பட்ட தலைகுனிவு. பிரதமர் பதவிக்கு ஏற்பட்ட தலைகுனிவு என்பது இந்திய மக்கள், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு அவமானமான ஒரு செயல்தான். அதுல உண்மையிலேயே நடந்தது என்ன? ஏன் அவருடைய பெயர் அதுல இருந்துச்சுன்னு ஏன் சொல்ல மறுக்கிறார்ன்னு தெரியல. எல்லா விஷயங்களுக்கும் ஓடி ஒளியக்கூடிய பிரதமர், தன்னுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு கேள்வி, ஒரு பங்கன்னு வரும்போது, அத முன்ன நின்று, "இல்ல, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு" சொல்றதுக்கு ஏன் தைரியம் இல்ல? நாங்க இன்னை வரையும் பிரதமரையோ அல்லது பிரதமர் பதவியையோ கண்ணியமாக தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா உங்கள ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ல கோர்த்து இருக்க போம்போது, நாங்க நான் பிஜேபிக்கு சொந்தக்காரர் இல்ல, நாட்டு மக்களுக்கு சொந்தக்காரரு. எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னம்னா, நாட்டு மக்களுக்கு உண்டான அவமானம் தான். அப்படிப்பட்ட அவமானத்த நான் தேடி தரல. ஆனா நான் சுத்தமான உள்ளவங்க. நான் எங்க மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லன்னு ஏன் தைரியமா அந்த மோடி சொல்ல முடியல? அப்ப குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுங்கிற மாரி ஏதோ ஒண்ணு இருக்குது. அது என்னங்கிறத மக்கள் ஆர்வமா தேடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னம்னா, யாருடைய பெட்ரூமே எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்திய மக்கள் இல்ல. ஆனாலும் கூட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒழுக்கத்துல சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒழுக்கத்தின சம்பந்தமான ஒரு வினா வரும் பொழுது, கேள்வி வரும்பொழுது, சந்தேகம் வரும் பொழுது, அதுல சம்பந்தப்பட்டவங்க அதனுடைய விளக்கம் குடுக்குறது தானே நியாயம். அப்படி இல்லாம, எப்போதும் போல நான் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன், எதிர்க்கட்சிகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னம்னா, நீங்க ஏன் சார் பிரதமரா இருக்கிறீங்க? பிரதமர் அப்படிங்கிறது ஒரு கண்ணியத்தினுடைய உச்சம் சார் ஆக்சுவலா. ஒழுக்கக்கேடான எச்சத்துக்கு அந்த நம்ம பிரதமர் பதவியை நம்ம பயன்படுத்திடக்கூடாது சார். அந்த வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளா இருந்தாலும் கூட,
நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்திய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மதிப்பிற்குரிய உச்சமான பதவி தான் பிரதமர் பதவி. ஆனா, ஒரு பெண்ணோடையோ அல்லது பெண் சம்பந்தமான ஒரு காம களியாட்டங்கள்லயோ ஒரு பிரதமருடைய பெயர சம்பந்தப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒழுக்கத்தினுடைய எச்சம். இதுல நீங்க ஈடுபட்டிருக்கீங்கிறது நாங்க எங்கேயுமே சொல்லல. ஆனா ஏன் உங்களுடைய பெயர் அதுல பதிவு வந்துச்சு? அந்த ஃபைல்ல வந்துச்சு. அதுக்குண்டான விளக்கத்த சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம, முக்காடு போட்டு, முகமூடி போட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர், இது வந்து இந்த நாட்டினுடைய சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, இந்த மோடி வகையறாக்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும், இந்த நாட்ட கூறு போடுறதும், நாட்ட பங்கு போடுறதும், உதாரணமா அதானி, அம்பானி விஷயங்கள்லயும், எல்லா விஷயங்கள்லயும் அவர்கள் தொழிலதிபர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்களே தவிர, ஒழுக்கமான விஷயங்கள கேட்க போம்போது ஒழுங்கா பதில் சொல்றது இல்லையே தவிர, நாட்டை பற்றியும், ஏழைகளை பற்றியும், பொருளாதாரத்த பத்தியும் அவங்க சிந்திக்கிறது இல்ல. ஏன் சிந்திக்கிறது இல்லன்னா, ஆரம்பத்திலேருந்து அவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு விஷயங்கள அகில உலகமும் இந்தியாவ பார்த்து ரொம்ப ஒரு வெட்கக்கேடான விஷயங்கள்ல உங்களுடைய பிரதமர் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு கேட்க போம்போது, அதுக்கு சரியான பதில் சொல்லாம அவர் ஓடி ஒளியிறது கூட ஒரு ஒழுக்கக்கேடான விஷயமா தான் நாங்க பார்க்குறோம். நாங்க இந்திய மக்கள் எல்லோரும் ஒழுக்கச் சீலர்களாக இருக்கிறோம். எங்கள வழிநடத்தக்கூடிய பிரதமர் பதவியில இருக்கிறவங்களும் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோம். சார் முதல்ல நீங்க பாராளுமன்றத்துக்கு வாங்க சார். எங்களுடைய ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் ஆக்சுவலா. நேருக்கு நேர சந்திங்க சார். பயம் உள்ள அந்த நெஞ்சம் தான் சார் குறுகுறுன்னு சொல்லி பயந்து ஓடி ஒளியுறீங்க. நீங்க 56 இன்ச் மார்பளவு கொண்டவர்ன்னு சொன்னீங்க சார். பெரிய வீரன்னு சொன்னீங்க சார். ஏன்னா ராகுல் காந்திய நீங்க பப்புன்னு சொன்னீங்க சார். அந்த பப்புடைய கேள்விய நீங்க எதிர்கொள்ள முடியாம நீங்க ஓடுறீங்கன்னா, நாங்க வந்து நாட்ல வந்து ஒரு ஒரு வீரமான ஒரு நபர பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒரு கோழையா என்கின்ற சந்தேகங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்துரும் சார். நீங்க உடனடியா பாராளுமன்றத்துக்கு வாங்க. பத்திரிக்கையாளர்கள சந்திங்க. உண்மை நடந்தது என்னங்கிறத நீங்க விவரிங்க. ஏன்னா, நீங்க 130 கோடி மக்களுக்கும், பிஜேபிக்கு மட்டும் இல்ல, 130 கோடி மக்களுக்கும் நீங்க தான் சார் பிரதமர். நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க சார். அது மட்டும் இல்லாம, இது உங்களுடைய ஒழுக்க சம்பந்தமான விஷயங்கள். அவசியம் நீங்க பதில் சொல்லுங்க. பதில் சொன்னா தான் மக்களுடைய மனநிலையும் மாறும். உலக அளவுல இந்தியாவினுடைய பெருமையும் உயரும். இல்லன்னா, சந்தேக கண்ணோட்டத்தோட ஒரு தவறான பார்வை பார்க்குற மாரி போயிடும். அதனால நீங்க உடனடியா பதில் சொல்லணும். ராகுல் காந்திக்கு பதில் சொல்லணும். ஜனநாயகத்த நீங்க மதிங்க. மக்கள மதிங்க. ஒழுக்கத்தினுடைய உங்களுடைய நிலை என்னங்கிறத நீங்க எடுத்து சொல்லணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். தொடர்ந்து இப்படி மௌனம் காத்தீங்கன்னா, நீங்க எங்கேயெல்லாம் இருக்கிறீங்களோ, அல்லது உங்களுடைய வீட்டு முன்பு கூட பொதுமக்கள் திரளாக திரண்டு வந்து ஒழுக்கத்தின் உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? எஸ்டீவன் ஃபைல்ல நடந்தது என்ன? ஏன் உங்களுடைய பேர சொன்னாங்கன்னு சொல்லி, நீங்க போகும் இடங்களெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இல்ல, பொதுமக்களே வந்துருவாங்க. என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தல. இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒழுக்கக்கேடான விஷயங்கள்ல ஒரு உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இது, அப்படின்னு நீங்க வந்து ஒரு தவறான ஒரு அடையாளத்த காமிச்சிட்டீங்க. நீங்க உடனடியா இதற்குண்டான விளக்கத்த தெரிவிப்பீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி.